வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குளு குளுன்னு இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காயை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் பரங்கி விதைகளும் எடுத்திருக்கேன். பரங்கி விதைகளில் அதிகமான சத்துக்கள் இருக்கனால நான் இந்த தேங்காயோட பரங்கி விதைகளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது தான். இப்போ தேங்காய் சில்லில் இருக்க அந்த தோல் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த தேங்காய் இதையும் பரங்கி விதைகளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த ஒரு மூடி அளவுக்கு தேங்காய்க்கும் 1 டேபிள் ஸ்பூன் பரங்கி விதைக்கும் நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ முதல் ஒரு தேங்காய் பால் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ அடுத்து ஒரு வாட்டி இதை அரைச்சிக்கலாம். 2 தடவை மட்டும் நம்ம அரைச்சா போதும். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா 2 வாட்டி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றியே நல்லா கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறதுல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடியில் சர்க்கரை இல்லாத மாதிரி நல்லா இது மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே செய்யுங்க. லோ ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு செய்யாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பதம் கரெக்டாக இருக்கும். இந்த சாஃப்டான இந்த ஸ்வீட் ரெசிபி அந்த தேங்காய் ஜெல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜெல்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பரங்கி விதைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால பசங்களும் சாப்பிட்றதுக்கு இதுலேயே நம்ம இந்த ஸ்வீட்லேயே சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் அந்த பரங்கி விதைகளோட சத்துக்கள் சேரும். அதனால நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமானதும் கூட. இப்போ பாருங்கள், பதம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்தோன்னா நல்லா ஊற்றுற பதமாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒட்டாமையும் இருந்துச்சுன்னா பதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம சூடானது ஊற்ற போகிறனால கிளாஸ் பவுலில் நெய் தேய்ச்சி ரெடியாக வச்சு இது மாதிரி கிளாஸ் பவுலில் ஊற்றிக்கோங்க. அதை ஈவனாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம எந்தளவுக்கு சத்துள்ளதாக இதில் பாதாம் பருப்பை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு சத்துள்ளதாக எதில் சேர்த்துக்கிறோமோ அவங்களும் அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாதாம் பருப்பை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க. 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணால் குளு குளுன்னு இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நம்ம இந்த கோகோனட் புட்டிங்கை ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ஸ்வீட் ரெசிபிஸோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.